மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து நிர்வாக இயக்குநர் தலைமையிலான குழுவினர் ரயில் நிலையம் முன்பு ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து நிர்வாக இயக்குநர் தலைமையிலான குழுவினர் மதுரை ரயில் நிலையம் முன்பு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரையில் அமைக்கப்பட உள்ள மெட்ரோ ரயில் திட்டத்தில் மதுரை ரயில் நிலையத்திற்கு அருகே வரக்கூடிய சுரங்க மெட்ரோ ரயில் நிலையம் இருப்பிடத்தை தேர்வு செய்வது குறித்தும், சென்னை மெட்ரோ ரயில் திட்ட நிர்வாக இயக்குநர் சித்திக் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில திட்டப்பணி இயக்குநர் அர்ஜுனன் உள்ளிட்ட அதிகாரிகளும் தற்போது இந்த இடத்தை ஆய்வு செய்து வருகிறார்கள். விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில ஒப்புதல் கிடைப்பதற்கு முன்னதாகவே துறை ரீதியான ஆய்வு பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரையில 31.93 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைய உள்ள மெட்ரோ வழித்தடத்துல நிலத்திற்கு கீழே அமையக்கூடிய 4.65 கிலோமீட்டர் தொலைவுள்ள சுரங்கப்பாதை வழித்தட பகுதியில தற்போது அந்த ஆய்வானது தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரையிலிருந்து ஒத்தக்கடை திருமங்கலம் இடையே 11,366 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மெட்ரோ ரயில் சேவை திட்டமானது மதுரையில செயல்படுத்த இருக்கு. மதுரையில மெட்ரோ ரயில் திட்டமும் முதல் கட்டமாக திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை 32 கிலோமீட்டர் தூரத்துக்கு வழித்தடம் அமைய இருக்கிறது. அதுல திருமங்கலம் வசநகர் வரை உயர்நிலை மேல் பாலமும், வசந்தநகர் முதல் தல்லாகுளம் பெருமாள் கோயில் வரை 10 மீட்டர் ஆழத்துல பூமிக்கடியில, அதாவது தல்லாகுளம் ஒத்தக்கடை அந்த பூமிக்கடியில சுரங்க ரயில் பாலமும், அதே போல தல்லாகுளம் ஒத்தக்கடை உயர்நிலை பாலம் கொண்ட வழித்தடமாக திட்டமிடப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டத்துல 32 கிலோமீட்டர் தூரத்துக்கு 5 கிலோமீட்டர் தூரம் சுரங்க பாதையிலும், எஞ்சிய 27 கிலோமீட்டர் தூரம் மேல்நிலை வழித்தடமாகவும் அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். 27 ரயில் நிலையங்களும் 3 சுரங்கப்பாதையில் உள்ள ரயில் நிலையங்கள் என அமையப்பட இருக்கிறது. மதுரை ரயில் நிலையம் பெரியார் பேருந்து நிலையத்தை ஒருங்கிணைத்து மீனாட்சி அம்மன் கோவில், கோரிப்பாளையம் என மொத்தம் 3 சுரங்கப்பாதை ரயில் நிலையங்களை ஏற்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டு இருக்கிறார்கள். அதாவது 3 ஆண்டுகள்ல சுரங்கப்பாதை அமைக்க 3 ஆண்டு முதல் 4.5 ஆண்டு வரை ஆகும் எனவும் அந்த அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரயில் நிலையத்தில் உள்ள ரயில் அதிகாரிகள், அதாவது ரயில் நிலைய அதிகாரிகளும் மெட்ரோ நிலைய சில விதிமுறைகளை கொடுத்திருக்கிறதால அதை பின்பற்றி அது எவ்வாறு அமைப்பது என்பது குறித்தும் ஆலோசனை செய்து வருகிறார்கள். அவர்கள் தற்போது மதுரா கல்லூரி, இதை தொடர்ந்து மதுரா கல்லூரி அருகே அந்த நிலத்தடி வளைவை கடைப்பது மற்றும் ஆண்டாள்புரம் ரயில் நிலையத்தை பொருத்தமாக அமைப்பது உள்ளிட்டவை குறித்தும் இந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.